அக்பர் தனது மனைவியுடன் யமுனை நதிக்கரையில் அமர்ந்து யமுனையின் அழகினை ரசித்துக் கொண்டிருந்தார். பேகம், யமுனை நதியின் நீரோட்டத்தில் சலசலப்பு உன்னை அழகி அழகி என்று கூறிக்கொண்டே செல்வது போல் தோன்றுகிறது இல்லையா பேகம்? என்றார் கொஞ்சும் குரலில். ஆனால் அரசியாரோ அக்பர் கூறியதை மறுத்து, உங்களுக்கு அப்படி தோன்றுகிறது. யமுனை நதியின் சலசலப்பு ஒரு பெண் அழுது கொண்டிருப்பது போல என் கண்களுக்கு தெரிகிறது. யமுனை அழுது கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் என்றார் அரசியார். அக்பருக்கோ அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் பேகம், உன் அழகைக் கண்டு பொறாமைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறதோ என்றார் அரசர். அரசியாரின் முகம் வெட்கத்தால் சிவந்து போனது. அடுத்த நாள் அரச சபை கூடியதும் அமைச்சர்களிடம் தமது சந்தேகத்தை கேட்டார். யமுனை அழுது கொண்டிருப்பது போல் தோன்றுவதற்கு என்ன காரணம்? யாருக்கும் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பீர்பால் சபையின் மௌனமாக அமர்ந்திருந்தார். என்ன பீர்பால், நீங்கள் கூறுங்கள், யமுனை ஏன் அழுது கொண்டிருக்கிறது என்றார் அக்பர். தனது வழக்கமான புன்சிரிப்புடன் தமது இருக்கையை விட்டு எழுந்தார் பீர்பால். அரசே, இமயமலைதான் யமுனையின் தாயகம். வங்கக்கடல் யமுனையின் புகுந்த வீடு என கூறலாம். பிறந்த இடத்தை விட்டு பிரிந்து புகுந்த இடமான வங்கக்கடலை நோக்கி போக வேண்டியுள்ளதே என வேதனைப்பட்டு அழுது கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் என்றார் பீர்பால். தனது கேள்விகளுக்கு சரியான விளக்கத்தை அளித்த பீர்பாலை மனமோந்து பாராட்டினார் அக்பர். சபையில் இருந்த அனைவரும் பீர்பாலின் சாதுரியமான பேச்சை கேட்டு ரசித்து தமது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினார்கள்.